திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அனைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். எழுந்திடு விரைந்திடு பலியினில் இணைந்திடவே. எழுந்திடு விரைந்திடு பலியினில் இணைந்திடவே. உண்மை சுதந்திரம் உரிமை வாழ்வு உலகினில் தருபவரே. உண்மை சுதந்திரம் உரிமை வாழ்வு உலகினில் தருபவரே. உன்னையும் என்னையும் உதிரம் சிந்தி உயிர் தந்து மீட்டவரே. உன்னையும் என்னையும் உதிரம் சிந்தி உயிர் தந்து மீட்டவரே. அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு அழைத்த 12 சீடர்களுடைய பெயர்களை மத்தேயு பட்டியலிடுகின்றார். திருச்சபையிலே தூண்களாக இருந்து செயற்பட்ட இவர்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இவருடைய வரிசையிலே திருச்சபையிலே பணியாற்றுகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பணியாளர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடி திருச்சபையிலே இன்னும் அதிகமான பணியாளர்களை இறைவன் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம்முடைய திருமகனின் தாட்சியால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம்முடைய நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்களென்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 3, 7 தொடக்கம் 8 மற்றும் 12 ஏறாக. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியான கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான்.
இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாற்றி படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறின செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசுதாம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீயாவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பத்லமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்து. இயேசு இந்த 12 பேரையும் அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, புனையிரத்தாரின் எந்த பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரத்திலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப் போன ஆடுகளாக இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மார்க்கு நற்செய்தியினுடைய 9வது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சென்று தொழுகை கூடங்களிலே கற்பித்து மக்களுடைய நிலைமைகளை பார்த்து அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டது போல காணப்பட்டதனால் ஆயர்கள் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் இயேசு சொல்லுகின்றார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தம் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளிடம் மன்றாடுங்கள் என்று 9ஆம் அதிகாரத்தை முடித்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துடைய தொடக்கத்திலே இயேசு 12 தம்மிடம் அழைத்த அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். இயேசு 12 அழைத்தார் என்று குறிப்பிடுகின்ற மத்தேயு 12 பெயர்களையும் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றார். இந்த 12 பேரையும் நாங்கள் அலசி ஆராய்கின்ற பொழுது இவர்கள் வேறு வேறு பின்னணிகளிலிருந்து வந்தவர்கள். சிலர் படித்தவர்கள், சிலர் பாமரர்கள், சிலர் மென்மையானவர்கள், சிலர் தீவிரவாதிகள், சிலர் மீன்பிடி தொழிலை செய்தார்கள், சிலர் தச்சு தொழிலை செய்தார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு விதமான பின்னணிகளிலிருந்து அவர்கள் வந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை அழைத்த பிற்பாடு அவர்கள் ஒரு பொது அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் அளித்த பெயர் திருத்தூதர். இந்த திருத்தூதர் என்று கூறிய பிற்பாடு அவருடைய பின்னணிகள் எங்களுக்கு முக்கியமல்ல. அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அடையாளம் திருத்தூதர்கள். ஆகவேதான் இயேசு அவர்களை அழைத்த பொழுது பல்வேறு விதமான பின்னணிகள் இருந்து வந்தவர்கள். அவர்கள் இயேசுவோடு 3 ஆண்டுகள் தங்கிய பிற்பாடு முற்றுமுழுதாக இயேசுவுக்கு தம்மை அர்ப்பணிக்கிறார்கள். குறிப்பாக இந்த 12 பேரையும் நாங்கள் பார்க்கிற பொழுது யூதாஸை தவிர மற்ற அனைவரும் வேத சாட்சிகளாக மரணித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசு ஸ்தாபித்த இந்த திருச்சபை 12 தொடங்கிய திருச்சபை இன்று உலகத்திலே இருக்கின்ற 1/3 பகுதி மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திருத்தூதருடைய பின் வந்தவர்கள் செய்த மறை போதக பணியினாலே இன்று திருச்சபை வளர்ந்திருக்கிறது. இன்னும் இந்த திருத்தூதர்களை பின்பற்றி வந்த திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநயினர் என்று செய்த பணிகளின் காரணமாக திருச்சபை உலகத்திலே ஆழக்கால் ஒன்றி என்று உலகம் பூராகவும் பறந்து செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைய நாளிலே இந்த 12 பேருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்னும் ஒவ்வொரு ஆண்டிலும் 1000 குருக்கள் துறவிகளை திருச்சபை பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த திருத்தூதர்களுடைய பணி அந்தளவுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் இந்த திருத்தூதருடைய பின்வருகின்ற திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பாக தொடர்ந்தும் இறை அழைத்தல்கள் நம்முடைய திருச்சபையிலே பெருக வேண்டும் என்று இந்த வேளையிலே எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணி வாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, உமது இறை பணியை தொடர்ந்து செயலாற்றிட இளைஞர், இளம் பெண்கள் முன்வரவும் அவர்களை உமது தூயாவியின் ஞானத்தால் நிரப்பி
உண்மையின் வழி வாழும் மன உறுதியினை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை அளிக்கும் தெய்வமே, போதை பழக்கத்தில் சிக்கி தம் வாழ்வை இழந்து கொண்டிருக்கும் எம் இளையோர் உமது அருளால் விடுதலை பெற்று நிம்மதியாக வாழ்வை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, எங்களது வாழ்வு சிவ வாழ்வாக அமையவும், எங்கள் சிந்தனை தூயதாகவும், எங்கள் நடத்தை நேர்மையானதாகவும், எங்கள் செயல்கள் உண்மையுள்ளவனவாகவும் விளங்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நீர் மக்களை பார்த்த பொழுது பரிவு கொண்டீர் என்று நற்செய்தி கூறுகிறது. ஆயினில்லா ஆடுகளைப் போல மக்கள் அலக்களிக்கப்பட்ட பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று கூறியது மாத்திரமல்ல, அந்த அறுவடைக்காக 12 பேரை தெரிவு செய்த உம்முடைய பரிவு இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வருகின்ற திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்மிடம் ஒப்படைக்கிறோம். பல்வேறு விதமான சவால்கள் மத்தியிலே பயணிக்கின்ற திருச்சபை துணிவோடு பயணிக்க அந்த திருச்சபையிலே பணியாற்றுகின்ற பணியாளர்களை உண்மையிலும் ஆவியிலும் நீர் ரட்சிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் உமது பேரின் மாட்சிமைக்காக நாங்கள் இந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணவாளுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாதெனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திரராக நிபரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமினத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுணர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றினமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பாய்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்றும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இந்த நிதைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்றுதானே. இந்த நிதைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். ஓடோடி வந்தேன் உனை என்னிலேற்க, ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே, அருள் தாருமே. நீ மீட்டும் வீணையும் நான் பாடும் பாடலும் இறைகடலில் சங்கமிக்கும் இனிய வேந்தனே. எந்த நிதைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மேற்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மையிடாது புகழ்ந்தேற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. ஏழ்மை பணிவு அன்பு அன்று வாழ்ந்து காட்டினாய். ஏழ்மை பணிவு அன்பு அன்று வாழ்ந்து காட்டினாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.